லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்போ எதுக்கு என் முன்னாடி இதை நீட்டிட்டு இருக்க? இதுல ஒரு லேண்ட் ஒன்று வந்திருக்கு பாருங்க, அதை வாங்கி போட்டா நல்லா இருக்கும். ஏண்டி உனக்குன்னு லேண்டெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்காங்களா அங்கே எங்க? அப்புறம் என்னத்துக்கு இது புதுசா? லேண்ட் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. அடுத்தவங்களுக்கு நகையும் துணிமணி வாங்குறதுக்குலாம் காசு இருக்கா? ஏய், அதெல்லாம் ஒரு ஆயிரங்கள்ல முடிகிற விஷயம். லேண்டு வாங்கணும்னா லட்சங்கள்ல வேணும். யார் யாருக்கோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ண மாட்டீங்களா? பொண்டாட்டிக்கும் பையனுக்கும் செலவு செய்யறதுக்கு யாரும் எனக்கு சிபாரிசு பண்ண அவசியம் இல்லை. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் அக்கா மேல எதுக்குங்க கோவப்படுறீங்க? அவங்க கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? யார் யாருக்கோ யோசிக்காம செலவு பண்றீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கும் செலவு பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது? கசரி, உன் அக்காகாரி வீட்டுக்கு வந்ததுமே நீ வேற அவதாரம் எடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? இப்ப எதுக்கு எங்க அக்காவை அனாவசியமா இழுக்கிறீங்க? எனக்கு அறிவு இல்லையா? சொந்த புத்தி இல்லையா? எனக்காக பேசுறதுக்கு எனக்கு வாய் இல்லையா? நானும் என் பையனும் நிற்கதியா நிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி யோசிக்கிறேன். நான் ஏண்டி உங்களை அப்படி விட போறேன்? உங்களை எல்லாம் நிர்கதியா நான் விட்டுருவேன் நீ நினைச்சதே பெரிய முட்டாள்தனம். நீ பயப்படுற அளவுக்கு அப்படி என்னடே நடந்தது? இது வரைக்கும் நடக்கல, ஆனா சீக்கிரமா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்க முத பொண்டாட்டி உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டா. கவர்மெண்ட் வேலையை தவிர உங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாது. சம்பளம் கூட 6000 என்னமோ, அவ்வளவுதான். அத பத்திலாம் யோசிக்காம தான் நான் உங்களை கட்டிட்டு வாழ ஆரம்பிச்சேன். இவ்ளோ காலம் ஒரு குறையும் இல்லாம உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனே பெத்து கொடுத்தேன். நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு மேல வந்திருக்குன்னா அதுல எனக்கு பங்கு இருக்குங்க. ஆனா பதிலுக்கு நீங்க எனக்காக என்னங்க செஞ்சிருக்கீங்க? என்னடி இப்படி கேட்ட? நான் உங்க 2 பேரும் இது வரைக்கும் நல்லா பாத்துக்கலையா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யலையா? அதெல்லாம் ஒரு கடமைங்க. அதை தாண்டி எங்களுக்குன்னு என்ன இருக்கு? எனக்கு 5 காசு வேணும்னா கூட நான் உங்க கையதானங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களை அண்டி பொழைக்கிற அடிமை மாதிரி தான் எப்பவுமே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? ஒரு குடும்பத்துல பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் குடும்ப தலைவனை சார்ந்து இருக்கிறது ரொம்ப சகஜம். எல்லாரும் வீட்லயும் அப்படித்தானே இருக்கு. இத பெருசா கம்ப்ளைண்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, அவ பேசுறதோட அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? திடீர்னு உங்களுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வெறுங்கையோட இவ முடிச்சுக்கிட்டு நிக்க கூடாதுல்ல. இவ பேர்லயும் வெற்றி பேர்லயும் வீடு நிலம்னு ஏதாவது இருந்தா இவ வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும்ல. இவளும் எதிர்காலத்தை பத்தி பயம் இல்லாம நிம்மதியா இருப்பா. ஏன்னா நீங்க வாங்கி போட்ட நிலம்லாம் எங்க இருக்கு, யார் பேர்ல இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலல்ல. அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. பத்திரமா இருந்தா மட்டும் போதாதுங்க. இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கும் வெற்றி பேருக்கும் உயிலா மாறணும். நாளைக்கும் பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் வரப்போ நாங்க தடுமாறி நின்னுடக்கூடாது. நானும் அக்காவும் அபசகுணமா எதுவும் சொல்லலைங்க. இப்பெல்லாம் நீங்க போற போக்கே சரியில்லை. யாரை எங்க வைக்கணும்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. என்னையும் என் பையனையும் அம்போன்னு விட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. முததாரது பொண்டாட்டி குடும்பத்தை இனிமே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்பவும் அவங்க நினைப்போட தானே அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சம்பந்தமே இல்லாத ஆளுங்களை எல்லாம் தூக்கி தூக்கி தலையில வச்சு சுமந்துட்டு இருக்கீங்க. இப்படியே போச்சுன்னா நானும் என் பையனும் நடு தெருவுக்கு வந்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் தான் உயில எழுதி வைக்க சொல்றேன். நீங்க என்னடானா இப்ப என்னடி வேணும் உனக்கு? இருக்கிற சொத்தை பிரிச்சு உன் பேர்ல எழுதி வைக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் சுத்தி அடிச்சுட்டு வர? வக்கீல வர வச்சு யாருக்கு என்ன கொடுக்கணும் தெளிவா எழுதி கொடுத்தறேன், போதுமா? என்னக்கா முடியாது அது இதுன்னு தகராறு பண்ணுவாருன்னு பார்த்தா பட்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. அதாண்டி என்னாலையும் நம்ப முடியல. நீ சொன்ன மாதிரி எல்லாம் பேசியிருந்தா
போடின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரோ. நான் ஏதோ அடக்கி வாசிச்சதுனால இதெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உடனே ஒத்துக்கிட்டாருன்னு நீ சந்தோஷப்படுற. அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காருன்னு நான் சந்தேகப்படுறேன். உயிலு ரெடியாகி வரட்டும், பார்க்கலாம். நாம யாருங்கிற ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. உன்னை IPS ஆபீசர் ஆக்கிதான் அந்த ஆள் முன்னாடி போய் நிக்க வைக்கணும்னு வைராகியமா இருந்த. அந்த வைராகியத்துல இப்ப நான் தோத்துட்டேன்ல. அம்மா இருக்கட்டும், கவலைப்படாத. நான் ஒண்ணு நாண்டுகிட்டு செத்துட மாட்டேன். நீ பெரிய ஆபீசர் ஆகி அவர் முன்னாடி போய் நிக்கிறது தான் நம்மளோட வெற்றியே தவிர எப்ப போய் அவர் முன்னாடி நிக்கிறோங்கிறது கிடையாது. உன் அம்மாவா நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் புயலே அடிச்சாலும் IPS ஆகணுங்கிற உன் கனவை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத. அதை நிறைவேற்றாம மட்டும் நீ விட்டுட்டனா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும் மயிலு. இவ்வளவு நாளும் நாம பட்ட கஷ்டம், நாம செஞ்ச தியாகம், இது எல்லாத்தையும் நாமளே வீணாக்கிடக்கூடாது. வாழ்க்கையில என் புருஷனை ஜெயிச்சு காட்டுறதா முக்கியம்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இனிமே அவசியம் இல்ல. உன் புருஷனை நீ ஜெயிச்சு காட்டுறதா இப்ப முக்கியம். அதுக்காக போராடு, கஷ்டப்படு. IPS ஆபீசருங்கிற பேரோட உன் புருஷன் முன்னாடி போய் நில்லு. அதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாம் மாறிடும் மயிலு. அம்மா, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நீ சொல்லாம விட்டுட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என் கண்ணு முன்னாடி நீ இல்லைனாலும் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கும் ஜீவா தம்பிக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே என் மனசு துடிச்சு போச்சு. தம்பியை சமாதானப்படுத்தலாம் தான் கெஸ்ட் ஹவுஸ்ல நான் போய் பார்த்தேன். அம்மா, ஜீவா என்னமா சொன்னாரு? அவரோட முடிவுல பிடிவாதமா இருக்காரு. கனவை மறந்துட்டு சொல்லுங்க, நான் உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்றாரு. பொம்பளைங்களை பலவீனமாக்க எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்கல்ல. கடைசி வரைக்கும் நாம அவங்கள சார்ந்தே இருக்கணுங்கிற சூழ்நிலைய உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க மயில. என் புருஷன் எனக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, நான் கேட்கறதையெல்லாம் வாங்கி கொடுக்கறாருன்னு நாமளும் அந்த மயக்கத்திலேயே இருந்துடுறோம். உண்மையான அன்பால இதை செய்யறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மள அதிகாரம் பண்றதுக்கும் அடிமையா வச்சிருக்கிறதுக்கும் தான் இத கருவியா பயன்படுத்துறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு அழகான உறவு மயிலு. ஆனா அந்த உறவுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம நம்மள கேவலப்படுத்துற விஷயங்களும் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் ஒரு பொம்பளைக்கு தேவைன்னா கூட புருஷனோட கையை எதிர்பார்க்கிற நிலைமையில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிற அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நம்மள ஆட்டி வச்சிட்டு இருக்காங்க. நமக்குன்னு சின்ன ஆசை, நமக்கு ஒரு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே மறந்துட்டு நாம நினைச்சத வெளியில சொல்ல முடியாம அவங்க சொல்றது தப்பா இருந்தா கூட தலையாட்டுறதுக்கு நம்மள பழக்கி வச்சிருக்காங்க. நாம நினைச்ச மாதிரி வாழ முடியாம புருஷ இஷ்டத்துக்கே வாழ்ந்து நம்ம காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஆம்பளையோ பொம்பளையோ மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலுமே யாரையுமே நம்பி இருக்க கூடாதுமா. அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்க கூடாது, அதுதாண்டி கௌரவம். கட்டின புருஷன் முன்னாடி கையேந்தி நின்னாலுமே அது அசிங்கம்தான், கேவலம்தான். யாரையுமே நம்பி இருக்காம நாம உழைச்சு சாப்பிடுறதுதான் நமக்கு கௌரவம், மரியாதை. ஒவ்வொரு தேவைக்கும் நான் அவர் கைய நம்பி இருக்கிறேங்கிற திமிர்ல தானே உங்க அப்பா உன்னை அன்னைக்கு தூக்கி போட சொன்னாரு. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுதானே ஆகணும். அவரோட முடிவை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் இல்லாம வாழ முடியாதுங்கிற நினைப்புல தானே அவர் அன்னைக்கு அப்படி ஒரு பாவத்தை செய்ய சொன்னாரு. ₹1 காசுக்கு புருஷனை நம்பி இருந்தா இப்படிதான் நடக்கும். அவங்க எதை சொன்னாலுமே நாம ஏத்துக்கிற கட்டாயத்துக்கு வந்துருவோம். ஜீவா தம்பியும் இப்ப உன்னை கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு தான் இப்படி ஒரு நெருக்கடி உனக்கு கொடுத்திருக்காரு. இத பாரு, அவர் எந்த வழியில வந்தாலும் சரி, டைவர்ஸ் பேப்பர்ல மட்டும் கையெழுத்த போட்டு கொடுத்துறாத. IPS ஆகணுங்கிற கனவையும் எக்காரணத்தை கொண்டும் அழிச்சிடாத. இன்னார் பொண்ணு, இன்னார் மனைவி, இன்னார் அம்மாங்கிறது மட்டும்தான்
ஒரு பொம்பளைக்கு அடையாளமா இவ்ளோ நாள் இருந்திருக்க. ஒவ்வொரு பொண்ணும் அவங்களுக்கான அடையாளத்தை தேடணும்டி. நீ ஐபிஎஸ் ஆகிறது வெறும் வேலைக்காகவோ சம்பளத்துக்காகவோ மட்டும் கிடையாது மயிலு. அது உன் கௌரவம், அதான் உன் அடையாளம். நீ படிச்ச படிப்பும் நீ சம்பாதிக்கிற பணமும் தான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பா இருக்க போகுது. ஜீவா பொண்டாட்டி மயிலுன்னு சொல்லிக்கிறதுல உனக்கு எந்த பெருமையும் கிடைக்க போறதில்ல. தங்கமயில் ஐபிஎஸ்னு சொல்லிக்கிறதுல தான் உனக்கு பெருமை இருக்கு. அந்த அடையாளத்தை உன் புருஷனுக்காக கூட எந்த காரணத்தை கொண்டு தொலைச்சிடக்கூடாது. ஜீவா தம்பி பத்தி உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் மத்த ஆம்பளைங்க மாதிரி எல்லாம் கிடையாது. பணக்கார வீட்டுல பிறந்தாலும் எல்லாரையும் சமமா தான் பாப்பாரு, எல்லாரையும் சமமா தான் நடத்துவாரு. நாம பணத்துக்காக தான் டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிக்கிறோன்னு அவரே தப்பா ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அவருக்கு உள்ள இருக்கிற கோவம் அவர் அப்படி பேச வச்சு. அம்மா, என்ன கோவம் இருந்தாலும் அவர் அப்படியெல்லாம் பேசிருக்கவே கூடாதுமா. இப்படியெல்லாம் அசிங்கப்படுறதுக்கு பதிலா நான் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துடலாமா? அவர் மாதிரி நீயும் இந்த விஷயத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயம் தம்பி மனச பாதிச்சிருக்க, அதனாலதான் இயல்பு மீறி அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு மயிலு. அதெல்லாம் நீ இப்ப மனசுல வச்சு கூடாது. அவரு பிரிஞ்சு போனதை நினைச்சு நீ இப்ப வருத்தப்படாத. கடிவாளம் போட்ட மாதிரி நீ அடைய போற இடத்தை மட்டும் நினைச்சு ஓடிக்கிட்டே இரு. திரும்ப ஜீவா கிட்ட போய் பேசி அவரை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்காத. இனிமே நீ பேசக்கூடாது. உன்னோட வெற்றி தான் பேசணும். உன் வெற்றி தான் எல்லா கேள்விக்கான பதில், எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு. அம்மா உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். உயிரில் என்ன இருக்குன்னு படிச்சிடலாமா? படிங்க. ஒரு நிமிஷம் சார். இது இவரோட உயில், எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எதுக்கு தேவையில்லாம மயிலும் கையிலும் இந்த இடத்துல இருக்காங்க? நாகரிகமா அவங்களே சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நகர்ந்திருக்கணும். சின்ன பொண்ணு பக்குவம் பத்தல, அதான் நாம சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க வரலன்னு தான் சொன்னோம். சார் தான் எங்களை வற்புறுத்தி கூப்பிட்டாரு. சார் கூப்பிட்டாலும் நமக்கு புத்தின்னு ஒண்ணு வேணும்ல. அவரு சொல்றாருங்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிருவீங்களா? மயிலு, மாலதி, காசியை கூட்டிக்கிட்டு நீ அவனும் மாடிக்கு போங்க. நாங்க எதுக்கு போனோம்? இது என் குடும்ப விஷயம். இதுல நானு, என் பொண்டாட்டி, என் பையன் இருந்தா போதும். சம்பந்தம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கு இங்க? என்ன மாமா பேசுறீங்க? நான் உங்க பொண்டாட்டியோட தம்பி, இது என் அக்கா. காயலு, உன் பொண்டாட்டினா மயில் அவளோட தங்கச்சி. நீங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்கண்ணா, அவங்களும் அப்படித்தானே? எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார். நாங்க மாடிக்கு போயிடுறோம். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. கஸ்தூரி, என்ன முடிவு பண்ணிருக்க? உயில படிக்க சொல்லுங்க. சார், அதான் மேடம் உத்தரவு கொடுத்துட்டாங்களா, வரிக்கு வரி படிக்காம அதுல இருக்க சாராம்சத்தை மட்டும் படிங்க. ஏதாப்பூரில் இருக்கிற 2 ஏக்கரு, பெரம்பூரில் இருக்கிற 1 ஏக்கரு, சோழவந்தானில் இருக்கிற 4 சென்ட் இடம், லாக்கரில் இருக்கிற நகைங்க, இதெல்லாம் தான் மனைவி கஸ்தூரிக்கு போய் சேரணும்னு சார் எழுதியிருக்காரு. சின்ன சேலத்தில் இருக்கிற 2 ஏக்கர், கொடைக்கானலில் இருக்கிற 10 சென்ட் நிலம், திண்டிவனத்தில் இருக்கிற 5 ஏக்கர் நஞ்ச நிலம், இதெல்லாம் தான் புள்ள வெற்றிக்கு சேரணும்னு சார் எழுதி வச்சிருக்காரு. டே மாப்ள, மாமா, பல லட்சம் சொத்து மதிப்புக்கு அதிபதி ஆயிட்டடா.
ஏங்க செங்கல்பட்டுலயும் வேலூர்லயும் உங்களுக்கு இடம் இருக்குல்ல, அதுவும் இல்லாம பிக்ஸட் டெபாசிட்ல வேற உங்களுக்கு பணம் இருக்கு, அப்புறம் அந்த பூர்வீக வீடு வேற இருக்கு, அதெல்லாம் உயிர்ல வரவே இல்லையேங்க. ஒயில் இருக்கிறத நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலாமா? ஓ சரி சரி. நீங்க சொன்ன சொத்தெல்லாம் தான் முத மனைவி சுசீலாவுக்கு போய் சேரணும்னு சார் எழுதி வச்சிருக்காரு. நீங்க இப்படி இதுல ஏதாவது வில்லங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. என்னால இதை ஏத்துக்க முடியாது. என் சொத்துல இருந்து சல்லி பைசா கூட உங்களுக்கு போய் சேரக்கூடாது. கஸ்தூரி, அத நீ முடிவு பண்ண முடியாது. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். உன் கருத்தெல்லாம் காது கொடுத்து கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? இத பாருங்க, போலீஸ்ங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் அடாவடியா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் தங்கச்சியை நீங்க ஏமாத்தணும்னு நினைக்கவே முடியாது. இவளுக்கு ஒரு அநியாயம் நடந்தா ஏன்னு தட்டி கேட்கறதுக்கு நானும் காசியும் இருக்கிறோம். ஏங்க, இவ உங்க கூட 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறா. நல்லது கெட்டதுலயும் உங்களுக்கு துணையா நின்னு இருக்கிறா. மிச்சம் இருக்கிற சொத்தை இவளுக்கே கொடுக்கறத விட்டுட்டு ஓடி போன உங்க பொண்டாட்டிக்கு கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்? கஸ்தூரிக்கு வெற்றிக்கு நான் எதையுமே எழுதி வைக்கலன்னா நியாயம் இல்ல, அக்கிரமம், அநியாயம் நீ சொல்லலாம். இவங்களுக்கு தேவையான சொத்தை எல்லாம் நான் கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறது தான் சுசீலாவுக்கு எழுதியிருக்கேன். அத கூட எதுக்கு கொடுக்கணும்? அவதான் மொத்தமா 10 வருஷம் கூட உருப்படியா அவங்க கூட வாழல. ஒருத்தரோட எத்தனை காலம் வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் முக்கியம். இந்த கதையெல்லாம் வேணாங்க. கூடவே இருந்தவங்களுக்கு சொத்து, பாதியில விட்டுட்டு ஓடி போனவங்களுக்கு சொத்தா? அதெல்லாம் எப்படிங்க முடியும்? நல்ல கேளுடி. சுசீலா ஒண்ணு என்னை விட்டு ஓடி போகல, என் கூட வாழ்ற வாழ்க்கை வேணான்னு விலகித்தான் போனான். அவ விட்டுட்டு போன வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு சொத்துல பங்கு இருக்குன்னா அவளுக்கும் சொத்துல பங்கு இருக்கும். நீங்க பங்கு கொடுக்கறது சரின்னே வச்சுப்போம். ஆனா அதை அனுபவிக்க அவ இருக்கணும்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவ அவ இப்ப உசுரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியலையே. சுசீலாவும் என் பொண்ணுங்களும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்பா எங்க இருக்காங்கப்பா அவங்க? அது எனக்கு தெரியாது ராமாவன. அப்புறம் எப்படிப்பா சொத்து எழுதி வச்சிருக்க விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்க? அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா காலமும் நேரமும் கூடி வரும்போது சுசீலாவுக்கு என் பொண்ணுங்களுக்கு சேர வேண்டியது கரெக்டா போய் சேரும் நான் நம்புறேன். சேரலன்னா நீங்க அவங்களுக்கு உயில் எழுதி வச்சதே வேஸ்ட் தானப்பா. யாருக்குமே யூஸ் இல்லாம போறதை விட எங்களுக்கு எழுதி கொடுக்கலாம்ல. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி முதல்ல கவலைப்படுங்கப்பா. எங்க இருக்காங்கன்னு தெரியாதவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது லாஜிக்கே இல்லப்பா. இங்க பாருங்க, உங்க புள்ள பாயிண்டா புடிக்கிறான். எங்களை ஏதாவது சொல்லி அடக்கிடுவீங்க. இப்ப அவன் கேக்குறான் பாருங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்ற. எனக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒன்றும் யாரோட பரம்பரையிலிருந்து வந்த பாட்டம் பூட்டம் சொத்து கிடையாது. இது மொத்தத்தையும் நான் சுயமா சம்பாதிச்சது. இதை யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் மனசாட்சிப்படி எது சரின்னு படுதோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உங்களோட இஷ்டம். சார், உங்க வேலை முடிஞ்சது சார். நான் கூப்பிட்டதுமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது என்னோட டியூட்டி சார். அப்போ நான் கிளம்புறேன் சார். நன்றி. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். இந்தாங்க சார். வரேன். நன்றி. ஏய், என் காலத்துக்கு அப்புறம் சுசீலாவோ அவளோட பொண்ணுங்களோ வந்தா அவங்க கிட்ட இந்த சொத்து சேரணும். இதுல ஏதாவது வில்லங்க பண்ணணும்னு நினைச்சிங்க, உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லங்களுக்கு போற மாதிரி இன்னொரு உயிரை எழுதி வச்சிருக்கேன்.
உங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்ததை மட்டும் சந்தோஷமா அனுபவிக்க பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கறதையும் கொடுங்க, பாத்தீங்க இருக்கிறதும் இல்லாம போயிடும். ஜாக்கிரதை.